படைத்த ரப்பல் ஆலமீனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ரப்பியுல் ஆவல் மாதம் பிறந்து விட்டால் ஏதோ ஒரு பண்டிகையைப் போல, ஒரு திருவிழாக்களை கொண்டாடுவது போல அல்லாஹ்வினுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிறந்த தினத்தை கொண்டாடுகிறோம் என்று சொல்லி அனாச்சாரத்தையும் பிதுகத்தையும் ஷிர்கான பல வார்த்தைகளையும் சொல்லி கொண்டாடக்கூடிய ஒரு மக்களைத்தான் நம்ம இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். அதையும் தாண்டி ஏதோ ஒரு பேப்பரில் ஒரு செய்தி வந்துருச்சு, பேப்பரில் ஏதோ ஒரு திருட்டு செய்தியோ அல்லது கஞ்சா உடைய அந்த போதைப் பொருள் வச்சுக்களுடைய செய்தியோ அல்லது ஏதோ ஒரு கொலை செய்தியோ வந்துவிட்டால் இன்றைக்கி நம்ம சமுதாயம் எப்படி இருக்குன்னு சொன்னால், நம்ம முஸ்லீம் மக்களுடைய பேர் ஏதாவது இதில் இருக்கா, நம்ம முஸ்லீம் மக்கள் ஏதாவது இதில் சிக்கியிருக்காங்களா, நம்மளுடைய சமுதாயம் எங்கேயாவது இதில் போய் மாட்டிடுமோ அப்படின்னு சொல்லி பயந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு சில இடங்களில் முக்கியமாக நம்முடைய முஸ்லீம் பெயர்கள் இடம்பெற்றிருக்கக்கூடியதை நம்ம பார்த்துருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம முன்மாதிரியாக வச்சு அவருடைய தூதரை நம்ம முன்மாதிரியாக பின்பற்றுறோம். அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டோம், அவருடைய வாழ்க்கையை நாம் முழுமையாக பின்பற்றி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம்மளுடைய பெயர் அதில் வராது. நம்ம பெயர் வராதுங்கிறதையும் தாண்டி நம்ம அதை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. சமீபத்தில் பத்திரிக்கையில் 116 போதை வஸ்துக்களோடு ஒருத்தர் சிக்கினார். யாருன்னு பார்த்தா நம்முடைய முஸ்லீம். இப்போது ஒரு சில தினங்களுக்கு முன்னால் போதை வஸ்துக்களால் பிடிபட்ட கோவையில் பிடிபட்ட நபர்களில் 5 பேர்த்தில் 4 பேர் முஸ்லீமாக இருக்கிறோம். இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நம்ம என்ன நபியை நம்ம முன்மாதிரியாக வச்சோம், எந்த நபிக்காக நம்ம இன்றைக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோமோ, எந்த நபியுடைய பேரை சொல்லி இன்றைக்கி பிரியாணியோ குஸ்காவோ இங்கே பங்கிடப்பட்டிருக்கோ அந்த நபியை முழுமையாக பின்பற்றினோம்னு சொன்னால், அந்த நபியை வாழ்விலே முழுமையாக நம்ம ஏற்றுக்கொண்டோம்னு சொன்னால் நம்மளுடைய பேர் அதில் வந்திருக்காதும் தாண்டி நம்ம அதை எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. சொல்லலாம், ஒரு கொலை குற்றத்தில் பிடிபட்ட நபராக இருந்தால் நிச்சயமாக முஸ்லீம் இருக்க மாட்டான். ஒரு போதை வஸ்துக்களோடு ஒரு 5 பேர் சிக்கிட்டாங்கன்னு சொன்னால் தைரியமாக சொல்லலாம், நிச்சயமாக அது முஸ்லீம் இருக்கவே மாட்டான், நான் அடித்து சொல்லுகிறேன் என்று சொல்லக்கூடிய நபர்கள் இன்றைக்கி எத்தனை பேர்? சொல்லிடுவோமா? சொல்ல முடியுமா? ஏன் நம்ம நபியை பின்பற்றதில்லை அப்படிங்கிறதை தாண்டி அதை எப்படி செய்யணுமோ, அதை எவ்வாறு நம்ம கடைபிடிக்கணுமோ அவ்வாறு கடைபிடிப்பதில்லை. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜானுக்கு ஜான், முளத்துக்கு மூலம் கடைபிடித்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஈரான் நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு போர், அந்த போரில் முஸ்லீம் மக்களை நம்ம போரிட்டு ஜெயிக்க முடியாது, அதனால் அவர்களை நம்ம சமரசம் செய்யலாம், அவர்களை நம்ம அன்பாக நம்ம வீழ்த்திடலான்னு சொல்லி அம்ர் இப்னு ஆஸ் அன்றைய அந்த தளபதியாக இருக்கக்கூடியவரை அந்த ஈரான் நாட்டு அதிபர்கள் என்ன செய்கிறாங்க, விருந்துக்கு அழைக்கிறாங்க. விருந்துக்கு அழைக்கக்கூடிய அந்த நேரம் அம்ர் இப்னு ஆஸ் அந்த விருந்தில் கலந்து கொள்கிறாரு. அவருக்காக படைக்கப்பட்ட தயார் செய்யப்பட்ட எல்லா உணவுப் பொருட்கள் எல்லாம் வைக்கப்படுது. அம்ர் இப்னு ஆஸ் அந்த உணவை உண்பதற்காக கையை வைத்து உணவு உண்டு கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஈரான் நாட்டு அதிபருடைய ஒரு சிப்பாய், அவருடைய ஒரு காவலர் அம்ர் இப்னு ஆஸ் பக்கத்தில் நிற்கிறாங்க. நின்று அவர் சாப்பிட்றத பார்த்துட்டே இருக்காங்க. அம்ர் இப்னு ஆஸ் அப்படியே சாப்பிட்டு இருக்கும்பொழுது ஒரு சின்ன பருக்கை கீழே விழுந்துடுது. சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் சகோதரர்களே, இன்றைக்கி நம்மளுடைய நிலை என்ன, அன்றைக்கி சஹாபாக்களுடைய நிலை என்னன்னு சொல்லி சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது ஒரு சின்ன பருக்கை கீழே விழுந்துடுது. விழுந்த உடனே அம்ர் இப்னு ஆஸ் என்ன செய்கிறாங்க, அந்த பருக்கை எடுத்து சாப்பிட்றாங்க. அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த காவலர் சொல்கிறாங்க, அம்ர் இப்னு ஆஸ் அவர்களே, உங்களை பார்த்து இந்த மக்கள் எல்லாம் நடுங்குறாங்க, இந்த அரசர்கள் எல்லாம் பயப்படுறாங்க, உங்களை நெருங்குவதற்கே அவங்க தயங்குறாங்க. அப்பேற்பட்ட கண்ணியமுடையவர் நீங்கள், அப்பேற்பட்ட அந்தஸ்துடைய நீங்கள் கீழே கிடக்கிற ஒரு சின்ன பருக்கை எடுத்து வாயில் போடுறீங்களே, உங்களுக்கு அது கேவலமாக தெரியலையா? உங்களை பற்றி இவங்க என்ன நினைப்பாங்க?
உங்களை பற்றி அவர்களுடைய எண்ணம் எப்படியாக இருக்கும்? ஏன் இப்படி செய்கிறீங்கன்னு சொன்ன உடனே அந்த தட்டில் இருந்து அமர் இப்னு ஆஸ் அப்படியே கையெடுக்கிறாங்க. எடுத்துட்டு சொல்கிறாங்க, அத்தத்துருக்கு சுன்னத்த ஹபீபி வ உலாயிக்க மக்கா. எப்பேற்பட்ட ஒரு வார்த்தை! அத்தத்துருக்கு சுன்னத்த ஹபீபி, என்னுடைய ஹபீபினுடைய சுன்னத்தை நான் விட்டால் இவர்கள் எனக்கு மரியாதை கொடுப்பாங்கன்னு இருந்தால் அப்பேற்பட்ட மரியாதை எனக்கு தேவையில்லை. என்னுடைய ஹபீபினுடைய சுன்னத்தை இந்த இடத்துல நான் இழந்தேன்னு சொன்னா எனக்கு இவங்க அந்தஸ்து கொடுப்பாங்கன்னு சொன்னா அப்பேற்பட்ட அந்தஸ்து எனக்கு தேவையில்லை. என்னுடைய ஹபீபினுடைய சுன்னத்தை நான் இந்த இடத்துல நான் மறக்கடிக்கப்பட்டேன்னு சொன்னா எனக்கு ஒரு மரியாதை கிடைக்குன்னு சொன்னா அந்த மரியாதை உலாய்க்க மக்கா எனக்கு தேவையில்லை. எப்பேற்பட்ட ஒரு வார்த்தை! எப்பேற்பட்ட ஒரு வார்த்தை! சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் சொல்லலை. நம்மள எத்தனை பேருக்கு இப்போ இந்த ஒரு வார்த்தை வந்துடும்? இன்னைக்கு ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்றோன்னு சொன்னால் 4 பேர் நம்மளை பார்க்குறான்னு சொன்னால் நம்ம சாப்பிட்ற ஸ்டைலே மாறிடும். ஃபோர்க்லேயோ ஸ்பூன்லேயோ சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமை வந்துருச்சுன்னு சொன்னால் யாராவது நம்ம கண்காணிச்சுருந்தோன்னு சொன்னால் நம்மளோட ஸ்டைலே மாறிடும். சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த விரலை சூப்புகின்ற அந்த சொன்னா யாராவது நம்ம பார்க்கணும்னு சொன்னால் டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடச்சி வீசிடுவோம். அங்கே எனக்கு மரியாதை இல்லை, அங்கே எனக்கு அந்தஸ்து இல்லை. ஒரு நாட்டினுடைய அதிபதி, ஒரு படை தளபதி என்ன செய்றாரு? எனக்கு மரியாதை என்னுடைய ஹபீபுடைய சுன்னத்தை இழந்தால் கிடைக்கும்னு சொன்னா எனக்கு அது தேவையில்லை. எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை, எவ்வளவு பெரிய ஒரு முன்மாதிரியை எடுத்துக்கொண்டார்கள். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? ஒரு முஸ்லீம் உம்மத்தாக இருந்து கொண்டு உயிரையும் நாம் துச்சமாக நினைத்து தூக்கி எறியக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நம்ம ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்கிறதுக்கு நம்ம சிந்திக்கிறோம். வஹன்ன ஹாதா சிராத்தல் முஸ்தகீம் ஃபத்தபிஊனி, இவர்தான் நேரான பாதை, இவர்தான் சரியான பாதை. இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு வெற்றிகள் வேண்டும் என்று சொன்னால் இவரை பின்பற்றினால் தான் முடியும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்றானே. எத்தனை பேர் நம்ம அவள் பின்பற்றி இருக்கிறோம்? எத்தனை பேர் அவளை நம்ம அந்த சுன்னத்தை ஹயாத்தாக்குறதுக்கு நம்ம கடமைப்பட்டு இருக்கிறோம்? ஒரு சகிப்புத்தன்மைன்னு இருந்து சொன்னால் எந்த அளவுக்கு சகிப்புத்தன்மை இருக்கணும்? அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கு முன்மாதிரி. ஒரு அன்பு, ஒரு தகப்பன் தன்னுடைய குழந்தையிடத்தில் எப்படி அன்பு செலுத்த வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருக்க அழகிய முன்மாதிரி. ஒரு பாசம், ஒரு கணவன் ஒரு மனைவி மீது பாசம் எப்படி வைக்கணும், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய முன்மாதிரி. பொறுமை, ஒரு மனுஷன் எப்படி பொறுமையாக இருக்க வேண்டும், எப்படி சகித்து கொள்ள வேண்டும், எப்படி அன்பாக இருக்க வேண்டும், எப்படி பாசமாக இருக்க வேண்டும், எப்படி சொல்லித் தர வேண்டும், எல்லாவற்றிற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முன்மாதிரி. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே மனிதனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய முன்மாதிரியை பின்பற்றினால் அவன் மனிதனாக வாழ முடியும். இல்லைன்னு சொன்னால் ஏதோ பிறந்தோம் மௌத்தானோ போன முடிஞ்சது. இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக வாழ வேண்டும், மனிதனாக சிறப்பாக இருக்க வேண்டும், அவனுடைய வாழ்க்கை ஒரு வரலாறாக மாற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றினால் தான் முடியும். இல்லைன்னு சொன்ன முடியாது. இன்னைக்கு நம்ம நினைச்சிடும் சுன்னத்தை பின்பற்றுறோம், நம்ம தௌஹீத்வாதி, நம்ம மார்க்கத்தை சொல்லி வைக்கிறோம், ஏகத்துவ கொள்கையை நம்ம தான் நிலைநிறுத்துறோம்னு சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை பார்க்கக்கூடிய நிலைமை வந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம வைக்கக்கூடிய முதல் கண்டிஷன் என்ன? மாப்பிள்ளை தாடி வச்சிருக்கக்கூடாது. எப்பேற்பட்ட ஒரு வார்த்தை! மாப்பிள்ளை தாடி இருக்கக்கூடாது. ஒரு நல்ல ஐடி கம்பெனியில் நல்ல பொசிஷனில் வேலை செய்யணும், சொந்த வீடு இருக்கணும், என் மகன் நாளைக்கு போகிறதுல நல்லா வாழணும், என் மகன் நாளைக்கு போகிறதுல அவளுக்கு எந்தவித துக்கமோ எந்தவித சங்கடமோ வந்துடக்கூடாது, அந்த வீடு லோனில் இருக்கா ஹராமா ஹலாலா அதை பற்றிய கவலை எனக்கு இல்லை. அவன் ஐடிலேயோ
அல்லது யூரோப்பில் யூஎஸ்லேயோ யூகேலையோ கனடாலேயோ வேலை செஞ்சால் போதும். போகிற இடத்துல என் மக ராணி மாதிரி வாழணும். அவன் தாடி வச்சிருக்கிறா இல்லை, அவன் தொழுதா தொழுகலைன்னா எனக்கு கவலை இல்லை, அவன் வட்டி வாங்கினா வாங்கலையா எனக்கு கவலை இல்லை, அவன் லோன் போட்டுக்கானா போடலையா கவலை இல்லை, அவன் தாய் தந்தையை பார்க்குறானா பார்க்கலையா கவலை இல்லை. என்னோட பெண் அங்கே போனால் நல்லா இருக்கணும். வரதட்சணை என்று சொல்லக்கூடிய அந்த பரிமாற்றம் அதை போயிடுச்சு. இப்போ லேட்டஸ்ட் வரதட்சணை இல்லை, 50 பவுன் என் மகளுக்கு கொடுக்கக்கூடிய கடமை நான் கொடுக்கிறேன். இந்த வார்த்தை வந்துருச்சு. என் மகளுக்கு கொடுக்கக்கூடிய கடமை அது. ஒரு தகப்பனாக இருந்து, ஒரு மாமனாக இருந்து, ஒரு அண்ணனாக இருந்து என் வீட்டு பிள்ளைக்கு நான் செய்யக்கூடிய ஃபரஸ். அவன் தொழுகிறானா, நோன்பு வைக்கிறானா, ஜக்காத்து கொடுக்கிறானா, ஹஜ்ஜு செஞ்சானா, அவன் வீடு ஹலால அவன் லோன்ல இருக்குதா, இதை பற்றின கவலை எனக்கு இல்லை. 50 பவுன் 100 பவுன் போட்டு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும். என்னுடைய மகளை வைத்து பாதுகாக்கக்கூடிய திராணி அவனுக்கு இல்லை. அதை நான் பார்க்கறது இல்லை. ரசூலுடைய சுன்னத்தாங்க ஹயாத்தா இருக்கா பார்க்கறது இல்லை. சுன்னத்து தானே இன்னைக்கு அசால்ட்டா சொல்றோம். அப்படி செய்ய வைக்கக்கூடிய திருமணங்கள் எல்லாமே பாதியில் அந்த பிரிஞ்சிருச்சு. விவாகரத்து, எங்க பார்த்தாலும் விவாகரத்து, தலாக். காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத் அங்க ஹயாத்தாக்கப்படலை. அவர்களுடைய சுன்னத் அங்க ஹயாத் இல்லை. காரணம் அதுதான். என் மகன் நல்லா இருக்கணும். எங்க நல்லா இருக்கணும்? போற இடத்துல அவ தொழுகலன்னு சொன்னா அவளை தொழுக வைக்கக்கூடிய ஒரு மருமகன் எனக்கு கிடைக்கிறானா? அவன் நோன்பு வைக்கலன்னு சொன்னா அவளை மிரட்டி நோன்பு வைக்கக்கூடிய ஒரு மருமகன் எனக்கு இருக்கிறானா? அவன் ஹஜ்ஜு செய்யலன்னு சொன்னா சம்பாதிக்கக்கூடிய காசை சேர்த்து வச்சு மகனும் மருமகனும் நாளைக்கு ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுவே. என்னுடைய பேர பிள்ளைகள், பிறக்கக்கூடிய பேர பிள்ளைகள் தீன் இஸ்லாத்தில் சிறந்து விளங்கணும்னு சொன்னா என்னுடைய மருமகன் நாளைக்கு தொழுகையாளியா இருந்தால் முடியும். என்னுடைய வம்சம் நாளைக்கு தொழக்கூடிய ஒரு நல்ல வம்சமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த மாப்பிள்ளை நல்லா தானே முடியும். இதையெல்லாம் நம்ம சிந்திக்கிறது இல்லை. சிந்திக்காம இன்னைக்கு நம்மளும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுறோம். நாங்களும் நபியை சுன்னத்தை ஹயாத்தாக்குகிறோம். சொல்லக்கூடிய எல்லோருடைய வீட்டிலையும் இதுதான் நடக்குது. இன்னைக்கு இது இல்லைன்னு சொன்னா பிள்ளையை வளர்க்கக்கூடிய முறை சரியில்லாமல் எங்க பார்த்தாலும் பிரச்சனைன்னா நம்ம பிள்ளை தான். இப்போ ஃபர்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல ஆனாலும் சரி, கோர்ட்ல ஆனாலும் சரி, இன்னைக்கு கோயம்புத்தூர் கோர்ட்ல போய் வாசல் நின்றுட்டீங்கன்னு சொன்னா போகக்கூடிய 10 பேர்ல 8 பேர் நம்மளால தான் இருப்பான். காரணம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை, அவர்களுடைய வாழ்க்கையை நாம் முழுமையாக பின்பற்றவில்லை என்ற ஒரே குற்றச்சாட்டு தானே தவிர வேற எதுவும் இல்லை. எந்த அளவுக்கு நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றணும்? என்னுடைய தாயை விட, என்னுடைய தந்தையை விட, என்னுடைய மக்களை விட, என்னுடைய உயிருக்கும் மேலாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பின்பற்றினேன்னு சொன்னால் நான் உண்மையான முஸ்லீம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எனது உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது ஆணையாக உங்களில் ஒருவர் அவருடைய தந்தையும் அவருடைய மக்களையும் விட நான் அன்பானவராக ஆகும் வரை அவருடைய ஈமான் பூர்த்தியாகாதுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு நம்ம பின்பற்றணும்? ஒரு யுத்தகலம், ஒரு சஹாபி கொலை செய்யப்படுகிறார். உஹது யுத்த காலத்தில் யார் முஸ்லீம் யார் முனாஃபிக்குன்னே தெரியல. முஸ்லீம்களும் முஸ்லீம் அல்லாதவர்களும் கலந்து விடுகிறார்கள். அந்த அளவுக்கு அந்த உஹது யுத்த காலத்தில் மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சு. இஸ்லாமிய சஹாபாக்கள் வெட்டி கொலை செய்யக்கூடிய அந்த காட்சியை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறாங்க. போர் முடிந்து விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சஹாபியாக கூப்பிடுறாங்க. அப்போ சாதி இப்னு ரபீக் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியை தேட சொல்றாங்க. சஹாபாக்கள் எல்லாம் விட்டு சாதி பின் ரபீக் அவரை தேடுங்க, சாதி இப்னு ரபீகை பார்த்தால் எனக்கு தகவல் சொல்லுங்கிறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் தேடிட்டு போறாங்க. அதில் குறிப்பா ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு
ஜெயிது ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, தேடிட்டு போகிறாங்க. இந்த ஜெயிது ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, சாத் இப்னு ரபீகா பார்த்துட்டாங்க. ஓடி போய் பக்கத்தில் உட்காரும் பொழுது ஒன்றல்ல, இரண்டல்ல, மூன்றல்ல, 70க்கும் அதிகமான காயங்களுடன். எத்தனை காயம்? 70க்கு அதிகமான காயங்களோடு ரத்தத்தில் மிதங்கிட்டு இருக்கிற சாத் இப்னு ரபீகா அவர்கள். அவர்கிட்ட போய் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு சலாம் சொன்னார்கள் சொல்கிறாங்க ஜெயிது ரலியல்லாஹு அன்ஹு. உடனே சாத் இப்னு ரபீகா சொல்கிறாங்க, வலைக்கும் சலாம், என்னுடைய அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அவர் மீதும் உண்டாகட்டும்னு சொல்லிட்டு அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்கள் போய் அன்சாரி தோழரிடத்தில் சொல்லுங்க, ஜெயித் அவர்களே நீங்கள் அன்சாரி தோழர்கிட்ட போய் சொல்லுங்க, என்னுடைய இறை தூதரனுடைய புருவ முடியை கூட உதிராமல் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்பதா சொல்லிட்டு ஷஹீதாயிடுறாங்க. நம்ம இன்னைக்கு மௌத்தாக போனோம், உயிர் தொண்டைக்குழியில் வந்துடுச்சு, நம்ம சாக போகிறோம், சுற்றி ஆள் நின்று இருக்கிறாங்க. அம்மாடி பொள்ளாச்சியில் இருக்கிற அந்த 2 ஏக்கர் இவனுக்கு கொடுத்துரு, மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற அந்த வீட்டை இவனுக்கு கொடுத்துரு, சின்னவனுக்கு ஒன்று கொடுத்துடாத, பெரியவனுக்கு அதை பார்த்துக்கோ, என்னுடைய வண்டி இதில் இருக்கு, என் வேனு லோனில் இருக்கு, என் பஸ்ஸு அங்கே இருக்கு. இதை தான் நம்ம பேசுவோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம மௌத்து வந்துடுச்சு, இன்னைக்கு நம்ம சாக போகிறோம். ஒரு 2 செகண்ட் முன்னாடி நம்ம போய் கேட்டோம்னு சொன்னால் இந்த வரலாறு தான் வரும், இந்த லிஸ்ட்டு தான் வரும். யார் யார்கிட்ட எவ்வளோ வாங்கியிருக்கிற, யார் யார்கிட்ட எவ்வளோ கொடுக்கணும், எப்படி எல்லாம் சேர்த்தணும், எங்கெங்கே இருக்கணும். சாத் இப்னு ரபீகா என்ன சொல்கிறாங்க, என்னுடைய இறை தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புருவ முடியை கூட உதிராமல் பார்த்து கொள்ளுங்கள் என்பதாக அன்சாரி தோழரிடத்தில் போய் சொல்லுங்கிறாங்க. இன்னைக்கு எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும், தாடியை எடுத்தா தான் வேலை என்று சொன்னால் அப்பேற்பட்ட வேலை எனக்கு தேவையில்லை. இந்த சுன்னத்தை இழந்தால் தான் எனக்கு திருமணம் ஆகும் என்று சொன்னால் அப்பேற்பட்ட திருமணம் எனக்கு தேவையில்லை. இந்த சுன்னத்தை இழந்தால் தான் சமூகத்திலே எனக்கு ஒரு நல்ல அந்தஸ்து கிடைக்கும் என்று சொன்னால் அந்த அந்தஸ்து எனக்கு தேவையில்லை. இந்த சுன்னத்தை இழந்தால்தான் எனது பெற்றோர்கள் என்னை மதிப்பார்கள் என்று சொன்னால் அப்பேற்பட்ட பெற்றோர்களே தேவையில்லை. எனக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னத்து தான் முக்கியம், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்வில் நெறிமுறை தான் எனக்கு முக்கியம், அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல் தான் எனக்கு முக்கியம். அவரை தவிர இந்த உலகத்திலே எனக்கு வேற ஒன்றுமே தேவையில்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல் அந்த ஒன்று மட்டுமே எனக்கு போதுமானது. யாருடைய சுன்னா? அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை பின்பற்றணும்னு சொன்னால் நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை இப்படியாக இருக்கு. இன்னைக்கு நம்ம சொல்லிடுவோமா? இந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம சொல்லிடுவோமான்னு சொன்னால் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் சகோதரர்களே. சொல்லக்கூடிய வார்த்தை ரொம்ப குறைவு, நபர்கள் மிக குறைவு. யாருடைய வாயிலிருந்தும் இப்பேற்பட்ட வார்த்தைகள் என்ன செய்யாது, வந்திராது. ஈமானுடைய சுவையை உணர்ந்தவனுக்கு தான் அந்த வார்த்தை வரும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், யார் ஒருவர் இந்த 3 தன்மைகளை அடைகிறாரோ அவர் ஈமானுடைய சுவையை உணர்ந்து விட்டார். இந்த சுவை அப்படிங்கிற வார்த்தை இருக்கிற சர்வசாதாரண வார்த்தை கிடையாது. டேஸ்ட், அது உளப்பூர்வமாக நம்ம சாப்பிடும் போது அதை சுவைச்சு சாப்பிட்றோம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த உணவை விரும்பி சாப்பிட்றது. சாப்பிடும் போது ருசியாக இருக்கிறது வேறு, ஆனால் சுவை என்பது நான் விரும்பினால்தான் வரும். ஒரு சாப்பாடு இருக்குது, நம்ம சாப்பிட்றோம், ருசியாக இருக்குன்றது வேறு. அந்த சாப்பாடு டேஸ்ட் சமைச்சிருப்பாங்க. சுவை என்பது நான் விரும்பி அதை எடுத்து சாப்பிட்டால்தான் அந்த சுவையை உணர முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை பாருங்கள், ஈமானுடைய சுவை. நீ விரும்பி அதை செஞ்சால் உனக்கு அந்த பலன் கிடைக்கும், நீ விரும்பி அதை செய்தால் அதனுடைய பலன் உனக்கு கிடைக்கும். இந்த 3 தன்மை. அது என்ன 3 தன்மை? யார் ஒருவர் அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் அதிகமாக நேசிப்பது. இரண்டாவது, யார் ஒருவர் மற்ற ஒருவரை அல்லாஹ்வுக்காக நேசிப்பது. இந்த மூன்றாவது, நெருப்பில் வீசப்படுவதைப் போல இறை நிராகரிப்பை வெறுப்பது.
அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அதிகமாக நேசித்தேன்னு சொன்னால் உங்களுடைய இந்த ஈமானுடைய சுவை கிடைக்கும். அடுத்து இது முக்கியமான ஒரு பண்பு. யாரை நம்ம நேசித்தாலும் யாரை நம்ம விரும்பினாலும் அல்லாஹ்வுக்காக விரும்பணும். நௌஃபுல் பாய் கூட நான் சேர்ந்துட்டேன்னு சொன்னால் எனக்கு டெய்லி மத்தியானம் சாப்பாடு ஃப்ரீயாக கிடச்சிடும். அதனால் அவர் எனக்கு ஃப்ரெண்டு. ஹக்கீம் பாய் கூட சேர்ந்துச்சுன்னு சொன்னால் என்னுடைய அரசாங்க வேலைகள் எல்லாம் அவர் ஈஸியாக செஞ்சு கொடுத்துருவார். அதனால் எனக்கு அவர் ஃப்ரெண்டு. மொய்தீன் பாய் கூட சேர்ந்துன்னு சொன்னால் வாரமான சிக்கன் போடும்போது 1 கிலோ எக்ஸ்ட்ரா போட்டுருவார். அவர் எனக்கு ஃப்ரெண்டு. கலாம் பாய் கூட சேர்ந்துச்சுன்னு சொன்னால் என் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு விடுறதுக்கு அவர் தான் ஹெல்ப்பு. அதனால் அவர் எனக்கு ஃப்ரெண்டு. இப்படியான காரணங்களை தேடி உங்களுடைய நட்பை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். அல்லாஹ்விற்காக இவனை பார்த்தால் எனக்கு அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரும், இவனோடு பேசினால் எனக்கு மறுமையினுடைய சிந்தனை வரும், இவனோடு பழகினால் என்னுடைய நற்குணங்கள் அதிகமாகும், இவனோடு இருந்தால் நாளை நான் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஒரு வழியை அல்லாஹ் இவன் மூலியமாக எனக்கு ஏற்படுத்துவான். அதனால் அல்லாஹ்வுக்காக நான் இவனை விரும்புகின்றேன். இப்படியான ஒரு நட்பு தான் தேவை. அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய தூதருக்காக ஒருவனை நான் நேசிப்பது. இதை விட்டுட்டு அந்த வேலை இந்த வேலை இலகுவாகும், எனக்கு கறி கிடைக்கும், எனக்கு சிக்கன் கிடைக்கும், என் பிள்ளை ஸ்கூலுக்கு ட்ராப் பண்ணுறாங்க, இதிலெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது எந்தவித பயனையும் அளிக்காது. அந்த ஈமானுடைய சுவையை நாம் முழுமையாக உணர வேண்டும் என்று சொன்னால் இந்த 3 தன்மை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் எப்பேற்பட்ட தன்மையை நம்மிடந்து எதிர்பார்க்கிறானோ அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு வாய்ப்பினையும் அப்பேற்பட்ட ஒரு நல்ல பாக்கியத்தையும் உலகிலும் நமக்கு தந்து நாளை மறுமையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை தந்தது புரிவானாக. வாஹிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் வ அலா ஆலிஹி வஸ்ஸஹ்பிஹி அஜ்மாயின் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுல் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுல் மஜீத். அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னத்தை நம்ம பின்பற்றணும்னு சொன்னால் சும்மா சுன்னத்து தானே அப்படின்னு சொல்லி நம்ம களையக்கூடாது. அவருடைய வாழ்க்கையை முழுமையாக நம்ம பின்பற்றணும்னு சொன்னால் நம்மளுடைய நாடி, நம்மளுடைய நரம்புகள், நம்மளுடைய தசை, நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய செயல், நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய நோக்கம் எல்லாம் தூதராக மாற வேண்டும். அன்னைக்கு தூதர் வாழ்ந்துட்டு இருந்த காலத்தில் சஹாபாக்கள் அவர்களை எப்படி பாதுகாத்தாங்கன்னு தெரியும். ஒரு சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் போட்டி போட்டு பாதுகாத்தார்கள். ஆண்களானாலும் சரி, சஹாபியா பெண்களானாலும் சரி. உஹது யுத்த காலத்தில் ஒரு பெண்மணி ஓடி வர்றாங்க. அந்த பெண்மணியினுடைய 2 குழந்தைகளுடைய கைகள் வெட்டப்படுது. அந்த பெண்மணியுடைய கணவன் உயிரோடு கொலை செய்யப்படுகிறார், ஷஹீதாக்கப்படுகிறார். அந்த பெண்மணிகிட்ட சொல்றாங்க, உங்களுடைய குழந்தைகளுடைய கைகள் வெட்டப்பட்டுருச்சு, உங்களுடைய கணவன் மரணித்து விட்டார். போறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னாச்சு? நம்முடைய இறை தூதர் எங்கே? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது யுத்தம் முடிந்தவுடன் சொல்லுகிறார், என்னுடைய முன்னால் என்னுடைய எதிரிகளை என்னை தாக்குவதற்காக வந்து கொள்ளும் பொழுது உம்மு இமாலா என்னை பாதுகாத்தார். என்னுடைய பின்னால் எதிரிகள் தாக்க வந்தார்கள், நான் பார்த்தேன். பின்னால் உம்மு இமாலா என்னை பாதுகாத்தார். என்னுடைய வலப்பக்கத்திலே பார்த்தார், உம்மு இமாலா என்னை பாதுகாத்தார். என்னுடைய இடப்பக்கத்திலும் பார்த்தேன், எதிரிகள் என்னை தாக்க வந்தார்கள். உம்மு இமாலா என்னை பாதுகாத்தார். நான் பார்த்த இடத்திலே எல்லாம் உம்மு இமாலா. கேட்டாங்க ரசூலுல்லாஹ், உங்களுக்கு என்ன வேண்டும்? உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் இப்படி எனக்கு முன்னாடி பின்னாடி எல்லா பக்கத்தில் இருந்தும் என்னை பாதுகாத்தீர்களே, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கவுடன் அவங்க சொன்ன வார்த்தை, யா ரசூலுல்லாஹ், நாளை மறுமையிலே உங்களோடு சொர்க்கத்திலே நான் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்தார்கள். உம்மு இமாலா சொல்லுகிறார், என்னுடைய துன்பமெல்லாம் மறைந்து விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரார்த்தனைக்கு பிறகு எனக்கு எல்லாம் மறைஞ்சிருச்சு. எங்கள் கணவன் மௌத்தானா பரவாயில்ல, குழந்தைகளுடைய கை வெட்டப்பட்டுச்சு பரவாயில்ல,
அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தித்தால் அந்த ஒன்றே எனக்கு போதும், என்னுடைய துன்பம் எல்லாம் மறைந்து விட்டது. ஒரு வார்த்தை. இன்னைக்கு அம்மா கோச்சுக்குவாங்கன்னு சொல்லி தாடி எடுக்கிறது, வேலை கிடைக்கலன்னு சொல்லி சுண்ணத்தை மறைக்கிறது, இதில் ஒரு சர்ச்சை. அந்த ஜமாத்து கைப்பிடி அளவுக்கு தாடி வைக்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஜமாத்து சும்மா கிள்ளி இருக்க பார்த்தா தாடி இருந்தால் போதுங்கிறாங்க. இன்னொரு ஜமாத்து தாடி ஷேவ் பண்ணக்கூடாது, ட்ரிம் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஜமாத்து சும்மா எல்லா இடத்துலையும் முடி இருந்தால் போதும், அது நீளமாக வளர தேவையில்லைங்கிறாங்க. இப்படியான சர்ச்சைகளை அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னத்தை ஒரு விவாத பொருளாக வைத்து விளையாடி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை ஒரு விவாத பொருள் டெபிட் நடந்துட்டு இருக்கு. எப்படி தாடி வைக்கலாம்? வெட்கமா இல்லை? கேட்ட முஹம்மத் முஸ்லிம் நாளைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு சொர்க்கத்தில் நான் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செயலை செய்துவிட்டால் அதில் எந்தவித மாற்றும் கிடையாது, நான் செய்வேன். யார் சொன்னாலும் பரவாயில்ல, நான் செய்வேன். ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், அவ்வளவுதான், முடிஞ்சது. சஃபான்கள் எல்லாம் ஓடுறாங்க, திருப்பி ஓடி வர்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்குறாங்க, திருப்பி வீட்டுக்கு போகிறாங்க, மீண்டும் ஓடி வர்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்கு, மீண்டும் போகிறாங்க, திருப்பி ஓடி வர்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க, சஃபான் என்னாச்சு உங்களுக்கு? போயிட்டு வர்றீங்களே, என்ன பார்க்குறீங்க, என்ன? சஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், இந்த உலகத்தில் நான் நினைக்கும் போதெல்லாம் உங்களை பார்த்துடுறேன், ஆனால் நாளை மறுமையில் தீர்ப்பு விசாரணைக்கு பிறகு அல்லாஹ் உங்களுக்கு நிச்சயம் சொர்க்கத்தை கொடுத்து விடுவான். நீங்கள் ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பீங்க. எனக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்தால் நானும் ஒரு இடத்துல இருப்பேன். அந்த சொர்க்கத்தில் நான் உன்னை பார்க்க முடியாது யா ரசூலுல்லாஹ், உங்களை நான் பார்க்க முடியாது யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லி கவலைப்பட்டவுடன் அல்லாஹ் இந்த குர்ஆன் வசனத்தை இருக்கிறான், வமன் யுதி அல்லாஹு ரசூலஹு ஃபஉலாயிக மஅல்லதீன அன்ஹம அல்லாஹு அலைஹிம் மின் நபீன வஸித்திகீன வஷுஹதாஇ வஸாலிஹீன வஹஸூன உலாயிக ரஃபீகன். யார் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வின் அருளை பெற்ற நபிமார்கள், சித்திகீன்கள் சத்தியவான்கள், ஷுஹதாக்கள் உயிர் தியாகிகள், சாலிஹீன்கள் நற்கரவும் உடையவர்கள் ஆகியோருடன் இருப்பார்கள். இவர்கள்தான் மிக அழகான தோழர்கள் சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆன் வசனத்தை இறக்கணும்னு, அன்று நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்ததை போல என்னைக்குமே நாங்கள் இருந்ததே இல்லை சொல்றாங்க நபி தோழர்கள். அல்லாஹ்வோடு நாளைக்கு நான் மறுமையில் இருப்பேன்னு சொல்லி, அல்லாஹ்வுடைய தூதரோடு நாளைக்கு மறுமையில் இருப்பேன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயில் இருந்த வார்த்தை வந்ததற்கு பிறகு அன்று இருந்ததை போல என்னைக்குமே நான் சந்தோஷம் அல்ல, அவ்வளவு மகிழ்ச்சி. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருப்பதற்கு சஹாபாக்கள் அப்படி ஆசைப்பட்டாங்க. இன்னைக்கு நம்ம சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு விஷயத்திலும் சும்மா திருமணம் செய்து கொடுப்பதிலோ அல்லது தாடி வைப்பதிலேயோ இல்லை இன்ன பிற சுன்னத்துகளை செய்வதிலோ அல்ல. இவனை பார்த்தால் இவர் முஸ்லீம், நிச்சயமாக இவர் அந்த காரியத்தை செஞ்சிருக்க மாட்டார். ஒரு ஆட்டோ டிரைவர் சொல்கிறார், 2 நாளைக்கு முன்னாடி பேட்டி எடுக்கப்படுது மீலாது விழாவை பற்றி. பெண் பிள்ளைகளை வரதட்சணை இல்லாமல் திருமணம் செய்து கொடுக்க சொன்ன தலைவர் முகம்மது நபி. ஒரு ஆட்டோ டிரைவர் சொல்றார், அந்த காலத்திலே 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் பெண் பிள்ளைகளை பெற்றால் நீ சொர்க்கத்துக்கு போவேன்னு சொல்லி கொடுத்தவர் என்னுடைய அந்த இறை தூதர். மாற்று மத சகோதரி சொல்றாங்க, தலையில் பொட்டு வச்சுட்டு ஒரு மாற்று மத சகோதரி 1400 ஆண்டுகளுக்கு முன்பே பெண் பிள்ளைகளை பெற்றால் சொர்க்கவாசி என சொன்ன தலைவர், வரதட்சணை இல்லாமல் கட்டி திருமணம் செய்து கொடுக்க சொன்ன தலைவர்.
யார் சொல்கிறா? முஸ்லீம்ஸ் இல்லை, ஒரு காஃபியர், ஒரே மறுப்பாளர்கள் சொல்கிறாங்க. நம்மளுடைய நிலையை சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். இது போன்ற சந்தர்ப்பங்களில் நம்முடைய ஈமானை புதுப்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். இதன் மூலியமாக என்னுடைய ஈமானையும் உங்களுடைய ஈமானையும் அல்லாஹ் புதுப்பிக்க செய்வானாக. வாழும் வரை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாழும் பொழுதும் மரணிக்கும் பொழுதும் கலிமா ஷஹாதத்தோடு மரணிக்க செய்வானாக. அல்லாஹ் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.